மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நோய்களில் ரொம்ப துக்கமான நோய் அல்சர் கம்ப்ளைண்ட். வயிறு லேசா இருந்தால் உயிர் இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றுக்கும் வயிறும் உயிரும், அதாவது உயிர் சிறப்பாக இருக்கணும்னா வயிறு சிறப்பாக இருக்கணும். உயிர் வாழ இன்றியமையாத ஆரோக்கியம் வயிற்றுக்கு தான் சார். நல்லா புரிஞ்சுங்க அன்பர்களே, நல்லா புரிஞ்சுங்க. வயிறு எப்போதுமே லகுவா இருக்கணும், கடினமா இருக்கக்கூடாது. வயிற்றுல பிரச்சனை நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. உலகத்திலேயே பெரும் வழி என்ன தெரியுமா? வயிற்று வலி தான். இந்த வயிற்று வலி கொடுமை இருக்க ரொம்ப கடுமையான கொடுமை. அது ரொம்ப பேர், அது எந்த வழி கூட நம்ம வேற மாதிரி தாங்கிக்கலாம். அந்த வயிற்று வலி மட்டும் நம்மளை உழுக்கம் அப்படியே. அதனால என்ன சொல்றேன், எப்போதுமே வயிறை நம்ம சிறப்பாக வச்சுக்கணும். அதுக்கு அடிப்படை போதிய நீர் இருந்தணும். குடல் குடல் தான் வயிறு. வயிறுனா வேற என்ன இருக்கு? குடல். இந்த குடலை சுறுசுறுப்பாகவும் சரியாகவும் புண்ணு இல்லாமலும் நம்ம காலமுறை வச்சுக்கிட்டா குடல் சரியானால் உடல் சரியாயிரும். நல்லா புரிஞ்சுங்க. எல்லா நோய்களுக்கும் அடிப்படை குடல் தான், வயிறு தான். அப்ப வயிற்றுல உபாதைகள் இருந்தா பிரச்சனை தான். அப்ப என்ன செய்யணும்? இன்றையிலிருந்து எல்லாருக்கும் இந்த மிஸ்டர் லேடிஸ் மூலமா ஒரு அரிய தகவலை சொல்றேன், நல்லா தெரிஞ்சுங்க. வீட்டுல சமைக்கிறவங்க இப்பெல்லாம் கடையில வேற போய் சாப்பிடுறீங்க, இந்த கடைக்காரர்களுக்கும் சேர்த்தே பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் இப்ப கடையில சாப்பிட்ற கலாச்சாரத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு நேர உணவுல இந்த மதிய, அதாவது இந்த சாப்பாடுன்னு ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, அது இந்த சட்னி தாளிக்கிறதுலாம் என்னென்ன இருக்கோ கடைக்காரர்கள் தயவு செய்து இனிமே ஆரோக்கியமான ஒரு அற்புதமா நீங்க எதுல நீங்க எது பண்ணாட்டி இதையாவது ஒண்ணு செய்யுங்க அன்பர்களே. கடை நண்பர்களே, கடையுடைய வியாபாரிகளே, உணவு கலாச்சார விற்பனர்களே, உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். உணவு கடை வைத்திருப்பவர்களாம் உணர்வு பூர்வமாக சமைக்க ஆரம்பிங்கள். தயவு செய்து நீங்க எதை செய்றீங்களோ இல்லை ஒண்ணு மட்டும் செய்யுங்க. தாளிக்கிறதுக்கு என்ன வச்சிருப்பீங்களா, அந்த எண்ணெயோட விளக்கெண்ணெய் சேர்த்துங்க, ஆமணக்கு எண்ணெய் சேர்த்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்க எந்த மசாலா ஐட்டத்தை அவனுக்கு நீங்க போட்டு கொடுத்தாலும் அதை அழகா வெளியாக்கணும். எது? விளக்கு எண்ணெய். அதனால அன்றைய காலத்திலே தமிழனுடைய பண்பாடு என்னன்னா, 1/2 லிட்டர் விளக்கெண்ணெய்க்கு 50 மில்லி, சாரி, அரை லிட்டர் நல்லெண்ணெய்க்கோ கடலெண்ணெய்க்கோ, கடலெண்ணெய் தாளிப்பாங்க எல்லாரும், 1/2 லிட்டர் கடலெண்ணெய்க்கு 50 மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்துருவாங்க. இப்படி சேர்த்து வச்சுதான் போடுவாங்க. எங்க வீட்டுல எல்லாம் 1/2 லிட்டர் கடலை எண்ணெய்க்கு 100 மில்லி விளக்கெண்ணெய் கலந்துருவாங்க. 100 மில்லி விளக்கெண்ணெய் தாராளமாக கலக்கலாம். 400 எம்எல் கடல் எண்ணெய், 100 எம்எல் விளக்கெண்ணெய், 1/2 லிட்டர், சாரி 500 எம்எல் விளக்கெண்ணெய், 100 எம்எல், சாரி 500 எம்எல் கடல் எண்ணெய், 100 எம்எல் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் என்பது 100 மில்லி இருந்துச்சுன்னா 500 மில்லி கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ கலந்து வச்சுக்கிட்டு நீங்க இந்த சாப்பாட்டுக்கு தாளிக்கிறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்துங்க. இது ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த உணவை அழகா உள்ள ஜீரணிச்சு அந்த மலத்தை அழகாக வெளியாக்கக்கூடிய தன்மை ஆமணக்கு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய்க்கு உண்டு. விளக்கெண்ணெய்னா எல்லாரும் விளக்குக்கு ஊத்துற எண்ணெய்ன்னு நினைச்சிடக்கூடாது, அது வேறு. ஆமணக்கு எண்ணெய் தான் விளக்குக்கு ஊத்திட்டு இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் நான் அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு உங்களுக்கு. விளக்கு ஆமாங்க, இது விளக்குக்கு ஊத்துற எண்ணெய் தானேன்னு வித்துறக்கூடாது, அதை வாங்கிட்டு வந்துடக்கூடாது. நீங்களும் ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் தான். ஆனா உங்க வீட்டுல இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுங்க, உங்களுடைய பூஜை அறையில் ஆமணக்கு எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. அதையும் புரிஞ்சுங்க, அதுவும் ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டா இந்த அதாவது கரும நட்சத்திரங்களுடைய எண்ணெய்ன்னு அது சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, நம்முடைய கர்மாக்களை தீர்க்கின்ற எண்ணெயும் அந்த ஆமணக்கு எண்ணெய் தான் சொல்லப்படுது. ஆகவே ஆமணக்கு எண்ணெயை நீங்க தயவு செய்து விளக்கேற்றவும் பயன்படுத்துங்க. ஆமணக்கு எண்ணெயே வாங்கிக்கோங்க, சரியா? ரைட். இது ஒரு விஷயம். இந்த வயிற்றை சுத்தப்படுத்து, அது ஒரு விஷயம். கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க பேதி மருந்து சாப்பிட்டு வயிற்றை சுத்தம் பண்ணிக்கணும். புரியுதா? பேதி மருந்துல பல வகை இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் தயார் பண்றது சுகபேதி. அதே மாதிரி இன்னொரு பேதி இருக்கு, பரிக்குதிரைன்னு ஒரு அருமையான ஒரு இது. அது 72,000 நாடி சுத்தப்படுத்த முடியாது. அது மாதிரி இந்த நாடி சுத்தி, உடல் சுத்தி நீங்க பண்ணிக்கணும். குடல் சுத்தி பண்ணிக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பண்ணிக்கணும்.
சரியா? இதெல்லாம் வயிற்றை வந்து நம்ம சரி பண்ணிடுது. சரி, இப்ப மருத்துவத்துக்கு வந்துருவோம். அப்பேற்பட்ட அந்த குடலை வந்து பாதுகாக்கணும். இந்த குடல் பாதுகாக்கப்பட்டா உடம்பு நல்லா இருக்கும், தெம்பு கிடைக்கும், நீங்க ஆனந்தமா அற்புதமா இருப்பீங்க. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து நம்முடைய குடலை நாம் பாதுகாக்கணும். அப்போ உடல் பாதுகாத்த மாதிரி அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, நீங்க வந்து இந்த குடலை பாதுகாக்க ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. இப்ப சொல்றேன், கேட்டுங்க. இதை வந்து நீங்க தாராளமா தயார் பண்ணி வச்சுட்டு நீங்களே அதை டெய்லி காலையில, மதியம், சாயங்காலம் 3 வேளையுமே நீங்க சாப்பிடலாம். இது அற்புதமான ஒரு மருந்தை இப்ப சொல்லிடுறேன். அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இருக்கு. அம்மான் பச்சரிசி செடினே அது பேர். இந்த அம்மான் பச்சரிசியுடைய இலை எவ்வளவு அந்த சமூலம் எடுத்து காய வச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அம்மான் பச்சரிசி கூட கோபுரம் தாங்கி செடின்னு ஒரு செடி இருக்கு. இந்த கோபுரம் தாங்கி செடியுடைய இதையும் சேர்த்துக்கணும். ரைட். அதே மாதிரி இன்னொரு பச்சளை இருக்கு, அழகான பச்சளை, எல்லாத்துக்கும் எல்லாரும் தெரியும், இருந்தாலும் சொல்றேன். அதாவது குறிஞ்சா செடின்னு இருக்கு, சிறு குறிஞ்சான் பெருங்குறிஞ்சான் இருக்கு. அதுல வந்து பெருங்குறிஞ்சான் சொல்றேன், பெருங்குறிஞ்சான். இந்த பெருங்குறிஞ்சான சேர்க்கணும். அம்மான் பச்சரிசி இலை, தண்டு, அது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஏன்னா இலை ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும், அப்படியே காம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நிழல் காய்ச்சலா காய போட்டு எடுக்கணும். அப்போ அந்த பெருங்குறிஞ்சானையும் எடுத்துக்கங்க. ரைட்டு. அப்ப பெருங்குறிஞ்சான் இலையும் அதை சேர்க்கணும். இதுல இன்னொரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, பிரண்டையை சேர்க்கணும். பிரண்டைய வந்து கொழுந்து பிரண்டையா கொழுந்தா எடுக்கணும். இந்த கொழுந்தா எடுக்கணும். இதை விட ஒரு சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாளையுமே நீங்க இணைச்சு நிழல் காய்ச்சலா போட்டு தூள் பண்ணி வச்சுக்கணும். தூள் பண்ணி வச்சுக்கிட்டு வெறும் வயிற்றுல காலையில 1 ஸ்பூன், மதியம் 12 மணிக்கு 1 ஸ்பூன், வெந்நீர்ல தான், சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு 1 ஸ்பூன், ஒரு 15 நாளைக்கு மட்டும் நீங்க குடிச்சிட்டு வந்து பாருங்க. உங்களுடைய உடல் எப்படி இருக்கு, உங்களுடைய குடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. கலகலன்னு இருப்பீங்க. அதாவது ஏதோ ஒரு பெரிய கவலையே மறந்து போன மாதிரி இருக்கும். கவலை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, கவலைகள் பூராமே உங்களுடைய வயிற்றுல தான் தங்குது. நீங்க துக்கப்பட்டு துயரப்படும் போதுதான் உங்க வயிறு தான் கெட்டு போகுது. நல்லா புரிஞ்சுங்க. வயிற்றுல தான் அவ்வளவு பிரச்சனையும் அவ்வளவு பாரமும் வயிறு தாங்குது. மனசுன்னு சொல்றோம், வயிறு தான். இப்போ உங்களுக்கே தெரியும், அப்படியே கனத்த ஒரு தன்மையை நீங்க உணர்வீங்க ரொம்ப சோகம் வரும்போது. எல்லாமே அடிப்படை பாதிக்கப்படுறது வயிறு தான் பாதிக்கப்படும். நீங்க பெருத்த சோகத்துக்கு ஆளாக ஆளாக அல்சராக அது மாறுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க ரொம்ப வேதனைப்படும் போது குடல் தான் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரொம்ப நீங்க சந்தோஷமாயிட்டீங்கன்னாலும் குடல் வனப்பாக மாறும். குடல் வந்து சந்தோஷம் அடைஞ்சிட்டாலே உங்களுடைய முகம் வசீகரமா மாறும். இவ்வளவுதாங்க விஷயம். குடல் அழுக்கு சேர்னால முகம் வந்து அழகா இருக்கும். அப்ப குடல் அழுக்கை போக்க வல்லது எது? நான் சொன்ன விஷயம் எது? விளக்கெண்ணெய் என்று சொல்லக்கூடிய ஆமணக்கு எண்ணெய். சரி, இன்னொரு மருந்தையும் சொல்லிடுறேன். இதுல டிப்ஸ் உங்களுக்கு. பிரண்டை, 2 விஷயம்தான். பிரண்டை நல்லா பிரண்டை கொழுந்தா கிள்ளிக்குங்க. ஒரு 1/4 கிலோ பிரண்டை கொழுந்து நல்லா காய வச்சுங்க. இதுல ஈஸியான மருந்து உங்களுக்கு கடையிலே கிடைக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம சிறுகீரைன்னு ஒரு கீரை விற்குது. சிறுகீரையை வாங்கிக்கோங்க. சிறுகீரையை நல்லா உருவி போடுங்க. அதுல பிரண்டை கொழுந்தையும் நல்லா சம அளவு, இது 1/4 கிலோ அது 1/4 கிலோ, சிறுகீரை 1/4 கிலோ இது 1/4 கிலோ, நம்ம பிரண்டையோட கொழுந்து 1/4 கிலோ, 2ஐயும் நல்ல நிழல் காய்ச்சலா போட்டு தூள் பண்ணி வச்சுக்கிட்டு இதை 2ஐயுமே நீங்க வந்து சாப்பாட்டுல போட்டு நெய் பிணைஞ்சு சாப்பிடணும். நெய்யை உருக்கி சாப்பிடணும். நீரை சுருக்கி சாப்பிடணும். நீரை சுருக்கினா என்ன? 1 லிட்டர் தண்ணியை 3/4 லிட்டரா காய வச்சு குடிக்கிறது. அதான் நீரை சுருக்கி. நெய்யை உருக்கி சாப்பிடணும். மோரை சாப்பிடணும், கண்டிப்பா மோர் சாப்பிடணும். மோரை எப்படி சாப்பிடணும்? பெருக்கி சாப்பிடணும். பெருக்கணும், கரையணும் மோரை. சும்மா நீங்க அப்படியே தண்ணி ஊத்துனா அப்படி இது பண்ணிட்டு சாப்பிடக்கூடாது. இல்லை மிக்சியில போட்டு, இப்பெல்லாம் அப்படித்தானே, மிக்சியில போட்டு அடிக்கலாம், அடிங்க, வேற வழி இல்லை. தண்ணியை நல்லா ஃபுல்லா விட்டு தண்ணி மோரா இருக்கணும். அதான் முக்கியம். தண்ணியை, மோர் என்றாலே நீர் மோர், அதுக்குதான் பவர் அதிகம்.
அதெல்லாம் அதை பத்தி பேசணும், டைம் போயிடும். நீர்மோர் தான் சிறப்பு. தயிர் வந்து தொற்றே தொற்றாதீங்க. தயிர் வந்து ஆரோக்கிய சொல்லுவாங்க, அதுல விட்டமின்ஸ் அவ்வளவு இருக்கு. எதுலதான் விட்டமின் இல்லை, எல்லாத்துலயும் இருக்கு. தயிர் வந்து குடலுக்கு கேடு என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்கிட்ட வர்றாங்க, மலச்சிக்கல் என்கிட்ட வர்றாங்க. மலச்சிக்கல் வந்துட்டா மனச்சிக்கல் வந்துடும் நண்பர்களே. மனச்சிக்கல் வந்துட்டா பணச்சிக்கல் வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. மனசு சந்தோஷமாக இல்லை என்றால் நீங்கள் தொழிலில் சரியாக இயங்க முடியாது. அப்ப மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா மனசு சரியா இருக்காது. மனசு சரியா இருந்தா அங்கே பண விஷயங்களும் உங்களுடைய தொழில் சிரமமும் சரியா வராது. அடிப்படை எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்குங்க. ஆகவே அன்பர்களே, இந்த மாதிரி நீங்க தயாரிச்சு இந்த கெட்டி தயிரை அதாவது எல்லாரும் அது ஒரு பெரிய, அது உணவு முறையில பெரிய தப்பு பண்ணீங்க. தமிழனுடைய பண்பாடு பழைய பண்பாடே கிடையாது. எங்கேயுமே தமிழன் வந்து மோரை தான் பயன்படுத்திருக்கான். என்னைக்கு காரை பயன்படுத்துகிறது அதிகமா நீங்க வந்தீங்களோ, இப்ப நீங்க தயிரையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. தயிரை பயன்படுத்துகிற காலம் இப்ப இந்த கார் காலத்துல வந்துருச்சு எல்லாத்தையும். நான் சொல்றது அந்த கார் காலம் இல்ல, கார் ஓட்டுகிற, அதாவது காரில் வரக்கூடிய காலங்கள்ல எல்லாம் இப்ப உருவானதுதான் எல்லாமே. ஆக இந்த தயிர் விஷயத்த தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த கெட்டி தயிர் சாப்பிட்றத தயவு செஞ்சு விட்டுருங்க. நீர்மோராக நீரை பெருக்கி சாப்பிடுங்க, நெய்யை உருக்கி சாப்பிடுங்க, நீரை சுருக்கி சாப்பிடுங்க. அதாவது 3/4 லிட்டர் 1 லிட்டர் தண்ணியை காய்ச்சி தான் குடிக்க. நல்லா புரிஞ்சுங்க, தண்ணீரை காய்ச்சித்தான் குடிக்க வேண்டும். யாரா சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அது இன்னொரு விஷயம் இருக்கு. அது இந்த காலத்து தண்ணீரை வந்து நீங்க காய்ச்சி தான் குடிக்கணும். அப்பவே அவங்க சித்தர்கள் இதெல்லாம் எதுனா ஆரோக்கியமா இருக்கவங்களுக்கு நான் சொல்றது, ஆரோக்கியம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு. இப்ப ஏன் காய்ச்சி குடிக்க சொன்னாங்கன்னா, பல்வேறு இடங்கள்ல இருந்து தண்ணி பாயும். இந்த பழைய தண்ணி அப்படித்தான். அதாவது ஆத்துல இருந்து வர்ற தண்ணி எடுத்து குடிக்கிறவங்க இருக்காங்க, கிணத்துல இருந்து தண்ணி குடிக்கிறவங்க இருக்காங்க. அதுல பூச்சி புழு விழுந்து செத்து கிடக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இதை காய்ச்சி பருக சொல்லி சித்தர்கள் அறிவுறுத்துறது காரணம் தான். அப்ப இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் இந்த விஷயங்கள்லாம் மாறி போகுமானா, நீங்க கெமிக்கல் போட்டா தான் மாறும். அந்த தண்ணீரை காய்ச்சும் போது எதுவுமே மாறாது. காய்ச்சும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கெட்ட அமிலங்கள்லாம் காற்றா பறந்து ஆவியா போயிடும். நீங்க இருக்க முக்காத்தரமா காய்ச்ச தண்ணீர் மருந்தே ஒண்ணு இருக்கு, அதான் அப்புறம் சொல்றேன். இந்த தண்ணீரை காய்ச்சி குடிச்சு பாருங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கும். தண்ணீரை சுருக்கி எந்த அளவுக்கு சுருக்குறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவோ அதை 1 லிட்டர் தண்ணிய 1/2 லிட்டரா காய்ச்சினீங்கன்னா இன்னும் அற்புதம் தான். தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு சுருங்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வீரியம், அற்புதம். சரியா? ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.